இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் சப் குரூப்ஸ். யூனிட் 2 நார்மல் சப் குரூப்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் கோசெட். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து செட் அப்படின்னா என்னன்னு தெரியும். கோசெட் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு நார்மலாகவே தெரியும் ஹெச் இஸ் அ சப் குரூப் ஆஃப் ஜி அப்படின்ட்டு, ரைட்டா? ஸோ லைக் நம்ம அசம்ஷன் ஹெச்ன்ற ஒரு செட் எடுத்துக்கிறோம். இது வந்து ஜின்ற குரூப்போடைய ஒரு சப் குரூப் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்போ ஹெச் இஸ் ஆல்சோ அ குரூப் அப்படின்ட்டு சொல்லுவோம். எப்போ ஹெச் இஸ் ஆல்சோ அ குரூப், ஜியில் இருக்கிற அதே பைனரி ஆப்ரேஷன் டிஃபைன் ஆகிருக்கும் போதும் ஜியில் இருக்கிற அதே ஐடென்டிட்டி எலமெண்ட் ஹெச்சுக்கும் இருக்கும்போது தான் வந்து ஹெச் இஸ் அ குரூப் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஹெச் இஸ் அ சப் குரூப் ஆஃப் ஜி. ஓகேவா? இப்போ இந்த ஹெச்சிலேருந்து நம்ம வந்து ஒரு செட்டு டிஃபைன் பண்ணுறோம். எப்படின்னா ஏஹெச் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டை டிஃபைன் பண்ணுறோம். அது எப்படி இருக்கும்னா, செட் ஆஃப் ஆல் ஏஹெச் such that h belongs to capital H, அதாவது செட் ஹெச். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு செட் டிஃபைன் பண்ணுறோம் ஏஹெச் அப்படின்னு சொல்லி. இங்கே ஏ எங்கே இருக்குது? ஹெச்ன்றது நமக்கு தெரியும், இது ஒரு சப் குரூப்ன்ட்டு. இங்கே ஏ வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஏஹெச்சை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா லெஃப்ட் கோசெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ லெஃப்ட்டில் ஏ இருந்ததுன்னா அது லெஃப்ட் கோசெட். இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஏஹெச் செட் ஆஃப் ஆல் ஏஹெச் such that h belongs to h. அதாவது இந்த ஹெச்ன்ற எலமெண்ட் இந்த ஹெச்ன்ற சப் குரூப்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் லெஃப்ட் கோசெட். இதே ரைட் கோசெட் அப்படின்னா அப்படியே ஏ வந்து ரைட் சைடில் இருக்கும். அப்போ ஹெச் ஏ இப்படி இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா செட் ஆஃப் ஆல் ஹெச் ஏ such that h belongs to h. இவ்வளோ தான் கோசெட்டோடைய டெஃபினிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். லெஃப்ட் கோசெட்டுக்கும் ரைட் கோசெட்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நீங்கள் அதை வச்சு அடுத்த சம்ஸை பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது 5z, ப்ளஸ்ன்னு ஒரு குரூப் கொடுத்துருக்காங்க. z, ப்ளஸ்ன்னு ஒரு குரூப் கொடுத்துருக்காங்க. 5z, ப்ளஸ் இது ஒரு குரூப்பு, z, ப்ளஸ் இது ஒரு குரூப். ஓகேவா? நம்ம zன்றது செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ், கரெக்டாக? செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். இதே 5zன்றது set of all integers that are multiples of 5. ஓகேவா? ஸோ 5z பார்த்தா z தான் பெருசு, கரெக்டாக? ஸோ இங்கே இதுதான் வந்து என்னது அப்படின்னா ஜி. 5z, ப்ளஸ்ன்றது சப் குரூப். ஓகேவா? இதுதான் ஹெச், இதுதான் ஜி. இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? லெஃப்ட் கோசெட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கரெக்டாக? ஜின்றது இசட்டில் இருக்கிற எல்லாமே வந்துடும். ஸோ அது பிரச்சனை இல்லை. 5zனா என்னென்ன எலமெண்ட்ஸ்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஸோ 5z அப்படின்னு எடுக்கும்போது 0 வந்துடும், கண்டிப்பாக 0 எல்லாத்துலேயும் வந்துடும். செட்டில் 0ன்றது வந்துடும். ப்ளஸ்ஸும் வரலாம், மைனஸும் வரலாம். ஏன்னா இது இன்டீஜர்ஸ். ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, திருப்பி ப்ளஸ் ஆர் மைனஸ் 10, ப்ளஸ் ஆர் மைனஸ் 15, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், கரெக்டாக? ஸோ இங்கே ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா பைனரி ஆப்ரேஷன் ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே? ஸோ இப்போ வந்து என்ன தெரியுது? 5zனா இந்த எலமெண்ட்ஸ் தான் இருக்கும்னு தெரியுது. இப்போ வந்து நம்ம ஜியிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துப்போம். ஜியிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், 1ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா ஏயோடைய வேல்யூ 1ன்ற மாதிரி அர்த்தம், சரியா? நம்ம ஜியிலேருந்து எடுத்துக்கிற எலமெண்ட்டுக்கு தான் வந்து ஏக்கு போட போகிறோம். ஓகே? நமக்கு லெஃப்ட் கோசெட்னா என்னன்னு தெரியும். செட் ஆஃப் ஆல் ஏஹெச் such that h belongs to h. இதுதான் வந்து லெஃப்ட் கோசெட்டோடைய டெஃபினிஷன், கரெக்டாக? இப்போ இந்த 1 வந்து ஏக்கு பதிலாக போட போகிறோம். இங்கே ஏக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் அந்த பைனரி ஆப்ரேஷன் உண்டு, சரியா? அப்போது 1க்கும் ஹெச்சுக்கும் நடுவில் இங்கே பைனரி ஆப்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ். ஸோ 1 + h அப்படின்னு போடும். 1 + hனா செட் ஆஃப் ஆல் 1 + h such that h belongs to h, ரைட்டா? இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ஹெச்சில் என்ன இருக்குது? 5+ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 0 + 1னா 1, 5 + 1னா 6, 10 + 1னா ஓகே 10க்கு முன்னாடி +5 + 1னா 6, -5 + 1னா -4, +10 + 1னா 11, -10 + 1னா -9. இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து நீங்கள் போட்டுக்கிட்டே போகணும். அப்போ 1 + hக்கு உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது 2 + h, 2 + h போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்து 3 + h, 4 + h அப்படின்னு போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும், கரெக்டாக? கடைசியில் 5 + hன்னு வரும்போது அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா திருப்பியும் 5 + hன்னு வரப்போ அது வந்து 0 + hக்கே வந்துடும். நீங்கள் இங்கே ஆக்சுவலாக 0 + hம் போட்டு பார்க்கலாம். 0 + hன்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே செட்டு அப்படியே வந்துடும். இது அதுக்கப்புறம் நீங்கள் 1 + h, 2 + h, 3 + h, 4 + h, 5 + hன்னு போடும்போது கடைசியில் 5 + hன்னு போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்? இங்கே 5zன்னு கொடுத்தாச்சு, 5 + h. ஓகேவா? அப்படி போட்டால் 0 + 5 5, +5 + 5னா 10, -5 + 5னா 0, திருப்பி +10 + 5னா 15, -5 + 10னா -5 + 5னா
-10 + 5 அப்போ -5. அதே மாதிரி +15 + 15 சி +5 20. -15 + 5னா -15. ஓகே, அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா -15 -15 -10 வரும். இதுக்கு அடுத்து போட்டிங்கன்னா -10 வரும். வேறு என்ன இருக்குது? -10 -5 அப்புறம் 0 5 10 15 20 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஓகே ஃபைன். இங்கே வந்து ஆக்சுவலாக இது -10 தான், நான் தான் குழப்பி வச்சுருக்கேன். -10 இப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து என்னது? இது வேறு ஒன்றும் இல்லை. இது எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? 0 5 -5 + 5 அப்போ +or-5. அடுத்து -10 + 10 அப்போ +or-10 +or-15 இப்படி போய்கிட்டே இருக்குமா? இது வேறு ஒன்றும் இல்லை, இந்த 5z தான். ஸோ இதுவுமே 0 + h இந்த இதோட சேம் தான். அப்போது லெஃப்ட் கோசெட்ஸ் என்னென்ன? இதுக்கு அடுத்து நீங்கள் 6 + h போட்டிங்கன்னா 6 + hன்னு போட்டிங்கன்னா அது 1 + hக்கு ஈக்குவலாக வரும். 7 + hனா 2 + hக்கு ஈக்குவலாக வரும். இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து போடுறது ஏற்கனவே போட்டதுக்கு ஈக்குவலாக தான் வரும். அப்போ லெஃப்ட் கோசெட்ஸ் என்ன? லெஃப்ட் கோசெட்ஸ் என்னென்ன அப்படின்னா 1 + h, ஓகே 0 + hன்னு சேர்த்துக்கணும். 0 + h 1 + h 2 + h 3 + h 4 + h மொத்தம் 5 கோசெட்ஸ் இருக்குது. 5 லெஃப்ட் கோசெட்ஸ் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ரைட் கோசெட்ஸ் கண்டுபிடிச்சாலும் இதே தான் வரும். என்ன? h+1 அப்படின்னு வரும். அந்த இடத்துல வந்து நீங்கள் இங்கே போடும்போது h + 5 அப்படின்னு போடுவீங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ரொம்ப சிம்பிள் தான் வந்து கோசெட்ஸ்.